நவம்பர் 24, 2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 331 எழுத்தாளர் இரா முருகனின் சரித்திர தொடர் நாவல் மிளகு, அத்தியாயம் 83. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். 1606 கெருசோப்பா. சதுர்முக வசதியின் வெளித்திண்ணைகள் 4 பக்க கதவுகளையும் ஒட்டி உயரமும் தாழ்வுமாக சாய்ந்து நிறுவப்பட்டிருந்தன. கதவை உள்ளே இருந்து திறந்ததும் வலமும் இடமும் நிற்கும் திண்ணைகள் இவை. வழிப்போக்கர்கள் வாசலுக்கு வந்து கதவு அழைத்திருந்தாலும் திண்ணையில் நீட்டி படுத்து ஓய்வு கொள்ளலாம். கதவுக்கு வலமும் இடமும் திண்ணை இருப்பதால் 2 வழி போக்கர்கள் ஒவ்வொரு கதவையும் ஒட்டி படுத்து கிடந்து ஓய்வு கொள்ள முடியும். ஓய்வு எடுப்பவர்கள் படுக்க மெல்லிய துணி போல் வழுவழுவென்ற தரை வாய்த்தவை திண்ணைகள். படுத்திருந்து துயில் கொள்ள வருகிறவர்களுக்கு இரவும் பஞ்சு தலையணை தர முடியாவிட்டாலும் காரையும் செங்கலும் கருங்கல்லும் பளிங்கு கல்லும் வைத்து திண்ணை உருவாக்கிய போதே தலைமாட்டிலும் கால்மாட்டிலும் தலையணை போல் உருவாக்கி வைத்த கட்டட கலைஞர்களை படுத்து ஓய்வெடுக்க வருகிறவர்கள் சிராகித்து நன்றியும் சொல்லி போவதுண்டு. அந்த திண்ணை ஒன்றில் ஒரு சிறுவன் வயது 5 காணும், சந்திரனை போன்ற முகவிலாசம், மலர்த்திய கண்களையும் கடந்து தெரிய நித்திரை போயிருக்கிறார். சற்றே களைப்பு தென்பற்றாலும் ஆழ்ந்து உறங்கும் சிறுவன் சிறுமலர் உதிர்ந்து நந்தவனத்தில் யார்காலும் படாமல் கிடப்பது போல் ஆழ்ந்த துயிலில் இருக்கிறான். அவனுக்கு எதிர்த்திண்ணையில் ஒரு பெரிய வாழை இலையை இடுப்புக்கு கீழே போட்டி சமண திகம்பர முனிவர் துயில் கொண்டிருக்கிறார். நிர்மல முனிவர் அவர். சிறுவன் மஞ்சுநாத். வெகு அண்மையில் சதுர்முக வசதி வாசலில் 100-200 பேர் வந்து உள்ளே புக முயன்றதன் மௌன சாட்சிகளாக தரையில் செருப்பு கால்களில் ஒட்டி வந்த களிமண்ணும் வசதி தோட்டத்தில் வீழ்ந்து கிடந்த கொழிந்த இலை சருகுகளும் அங்கே இங்கே காற்றுக்கு புரண்டு கொடுத்து கொண்டு கிடக்கின்றன. 2 நாட்டு சாராய போத்தல்கள் தக்கை மூடி திண்ணையில் முனிவருக்கு அருகே நின்று கொண்டுள்ளன. வசதி உள்ளே அமைதியும் தூய்மையும் ஒளி சிதறி பிரதிபலிக்கின்றன. சுவரில் நகராமல் பார்த்து கொண்டிருக்கும் மரப்பள்ளியை தவிர உள்ளே உயிர் அடையாளம் இல்லை. கெருசோப்பாவை ஆக்கிரமித்த கெரடி சாம்ராஜ்யத்தின் மன்னர் வெங்கடப்ப நாயக்கரின் படைப்பிரிவு அவருடைய புத்திரன் வெங்கடலட்சுமணன் தலைமையில் சூறையாடிய போது அவர்கள் கோவில்களிலும் பிரார்த்தனை கூடங்களிலும் கடந்து வந்து கொள்ளையடித்து சுருட்டி எடுத்து திரும்பும் உத்தேசத்தோடு தான் வந்தார்கள். நடுராத்திரிக்கு வீட்டுக்கு திரும்பிய சாராய வியாபாரியை பிடித்து கடையை வலுக்கட்டாயமாக திறக்க வைத்து உள்ளே இருந்த வெகு சொற்பமான சாராயத்தை பறித்து ஓவென்று குரல் எழுப்பி சாத்தானின் மக்களாக அந்த படை வரும் என்று எதிர்பார்த்து சாராய கடையில் 100 போத்தல் சாராயம் மட்டும் வைத்திருந்தது. மீதி 2 நாள் முன்னே கெருசோப்பா குடிமக்கள் எல்லோரும் மலிவு விலைக்கு வாங்கி குளித்து தீத்தாகிவிட்டது. தெருவிளக்குகள் 1-2 தவிர மற்றவை எரிய முடியாமல் திரிவைக்கும் முனைகளிலும் எண்ணெய் நிற்கும் விளக்கு குமிழ்களிலும் கவனமாக பிளந்து வைக்கப்பட்டிருந்த மாடங்கள் கெரடிப்படை நகர்வதை பாதித்தன. எஜமான் கெரடிப்படையில் வந்த ஒருத்தர் சவுக்கு சவுக்கு என்று வெள்ளம் தின்றபடி வெங்கடலட்சுமணனிடம் உரிமையோடு அழைத்தான். என்னவே அதென்னவே, வாயில் 60 60 ஏதாவது அறை போட்டுக்கிட்டு இருக்கே? வெங்கடலட்சுமணன் விசாரித்தான். போன தெருவில் வெள்ள வியாபாரி வீட்டில் ஓலைப்பாயில் காய வைத்திருந்த வெள்ளத்தை வழித்தெடுத்து வாயில் போட்டது இன்னும் கரைய மாட்டேங்குது என்று பின்னும் வேகமாக மென்றான். கூப்பிட்டேரே, என்ன வேண்டியது? எந்த வீட்டிலும் தங்கமும் வெள்ளியும் கிடக்கிற மாதிரி தெரியவில்லை. பேசாமல் மைதானத்தில் கிடந்து உறங்கி காலடியில் கிளறி போய்விடலாமே. நேரமும் நள்ளிரவாகிவிட்டதே. அவன் கரிசனமாக சொன்னான். தெருமுனையில் பெரிய வீடு இடிபாடுகளுக்கு நடுவே நிற்பதைக் கண்டு முன்னால் கையில் கடப்பாறையோடு ஓடியவன் சற்று நிதானித்து இந்த வீட்டில் ஏதாவது கிடைக்கும் என்று ராப்பிச்சைக்காரன் போல் சொல்லி அங்கே 100 பேர் இருந்த அவன் அணியை நடத்தி போனான். வாசலில் பேய் மிளகு கொடி இல்லாமல் வாசல் படிகளில் மரக்கட்டைகள் 2 கிடந்தன. அவற்றை கடந்து வாசல் முற்றத்துக்கு அவன் நடந்தபோதுதான் கவனித்தான்.
படியின் குறுக்கே அந்த மரக்கட்டைகள் வலிந்து செருகப்பட்டிருந்ததை நகர வேணாம் என்று கையை மேலே தூக்கி எச்சரித்தபடி மேற்படிக்கு தாவி குதித்த போது கீழ்ப்படியில் சுமாரான சத்தத்தோடு வெடி வெடித்த ஒலி. படிக்கட்டுகளே தனியாகி நகர கீழே வைத்திருந்த பழைய மரப்பட்டியில் இருந்து தேள்கள் வெளியே ஊழ்ந்தது. அந்த அரையிருட்டில் பூதாகாரமாக தெரிய அந்த பெரிய வீட்டை விட்டு அந்த தெருவையே விட்டு விலகி ஓடினார்கள் சூறையாட வந்த கெரடிப்படையினர். அடுத்த தெருவில் தேளோ பாம்போ தட்டுப்படும் முன்னால் மரக்கட்டைகளும் கயிறுகளும் மரப்பெட்டிகளும் இல்லாததை அவசரமாக சோதித்தார்கள். திண்ணையில் நின்று கதவை உடைக்கும் போது ஏற்கனவே திறந்திருந்த கதவு வழியாக உள்ளே இருந்து வௌவால்களும் ஆந்தை ஒன்றும் 4 மெலிந்த பாம்புகளும் அவசரமாக வெளியே வந்தன. இந்த வீட்டையும் நிராகரித்து கெரடிப்படையினர் வெளிவந்த போது எதிர் வீடு ஒரு கல்லோ மண்ணோ இல்லாமல் இருந்ததை பார்த்து இங்கே இருந்து அங்கே நாய் மாதிரி ஓடினார்கள். கதவை திறக்க முயல அது திறப்பேனா என்று மூடியே கிடந்தது. ஆனால் நிலையில் இழுத்த போது உத்தரத்தில் அது பிரதிபலித்து உத்தரத்தில் இருந்து பேய் மிளகு ஒரு பெரிய கொடியாக தரைக்கு அங்கிருந்து தழைத்து வந்து இழுத்த வீரனின் தலையில் அப்பிக்கொண்டது. இது வெறும் பேய் மிளகு இல்லை, நிஜமாகவே பேய் பிடிச்ச சமாச்சாரம்தான் என்று கூக்குரலிட்டபடி அந்த வீட்டையும் விட்டு போக திரும்பினார்கள். நிமிடத்துக்கு நிமிடம் சூறையாட எதுவும் கிட்டாத கெரடிப்படையின் கோபமும் வெறுப்பும் பயமும் கூடிக்கொண்டு வரும்போதுதான் கெரிசோப்பாவின் முக்கியமான சாராய வியாபாரி விதிவசத்தால் அவர்களிடம் மாட்டிக்கொண்டு 100 போத்தல் சாராயத்தை கொடுத்து தொலைத்தார். போன வாரம் முழுக்க கெரிசோப்பாவே தோற்கும் துக்கத்தில் இருந்ததால் ஒருத்தர் முகத்திலும் சிரிப்பில்லை. அவர்களை ஆறுதல் படுத்த அத்தனை சாராயத்தையும் வாங்கி குடித்து தீர்த்து விட்டதால் மிச்சம் இவ்வளவுதான் என்று விவரிக்கப்பட்டது. கெரடிப்படை நம்பாவிட்டாலும் பெரிய பாட்டில் 100 சாராயம் மணக்க மணக்க கிடைத்தது அவர்களுக்கு சந்தோஷம் கொடுத்தது. வெங்கடலட்சுமணனிடம் சாராயத்தை கொடுத்து தெரு வர்த்தமானம் எல்லாம் சொன்னபோது அவன் இகழ்ச்சி குறிப்பு தோன்ற முகத்தை வைத்துக்கொண்டு சொன்னது, அட முட்டாள்களா, பேய் மிளகு விதைத்த வீடு என்றால் கவனமாக இருக்க வேண்டியதுதான். ஆனால் தேளும் பாம்பும் அடுத்த வீட்டிலிருந்து ஏனடா ஓடி வந்தீர்கள்? ஒரு முறை தேள்கள் வெளியே வந்திருந்தால் அவை மறுபடி மரப்பட்டிக்குள் போகுமோ? மறுபடி அந்த வீட்டுக்கு போயிருந்தால் மகராஜர்கள் நீங்கள் வரப்போவதை எதிர்பார்த்து சோறோ ரொட்டியோ வைத்துவிட்டு போனது கிட்டி இருக்குமே என்று பாதி கிண்டலும் மீதி வெறுப்புமாக கேட்டான். அவர்கள் திரும்ப போகிறேன் என்று கிளம்ப கெரடி இளவரசர் கூறியது, போன தெருவில் மீண்டும் போக இனி நேரமில்லை. விடிந்ததும் கெரடி அரசர் வெங்கடப்ப நாயக்கர் கெரிசோப்பாவின் தற்போதைய நிலையை பார்வையிட வருகிறார். கொஞ்சம் உறங்கி காலையில் அணிவகுத்து நில்லுங்கள். சொல்லிக் கொண்டிருந்த போதுதான் எதிரே மைதானத்து மையத்தில் சதுர்முக வசதி அவர்கள் கண்ணில் பட்டது. வடக்கு வாழி சாமியார் மடம் போல இருக்கு. உத்தரணி கரண்டி கூட தங்கத்தில் செய்து வச்சிருப்பாங்க. உற்சாகமாக அந்த படை சதுர்முக வசதிக்கு போக அதன் 4 கதவுகளும் உள்ளிருந்து இறுக அடைத்து கொண்டன. 100 பேர் வாசல் கதவை தட்ட 4 கதவுகளின் அருகே நின்றாலும் திண்ணைகள் இருப்பது அவர்கள் கண்ணிலிருந்து மறைந்திருந்தது. திண்ணையில் களைத்து உறங்கிய மஞ்சுநாத்தையும் கண்மூடி மௌனமான தியானத்தில் கல் படுக்கைக்கு 1 அங்குலம் உயரம் மிதந்தபடி இருந்த நிர்மல முனிவரையும் அவர்கள் பார்க்கவில்லை. நக்னதை மறைத்த வாழையிலேயே இழுப்பில் போர்த்தி புலன்களை கூர்மையாக்கி கதவுகள் திறக்காமல் தடுத்தபடி நிர்மல முனிவர் மிதந்து கொண்டிருந்தார். ஏமாற்றத்தோடு நடுராத்திரியில் மைதானத்துக்கு திரும்பிய கெரடி படையினர் மைதானத்தை அடுத்த கோவில் தெருவில் பெரிய வீட்டில் விளக்கு ஒளியும் மனுஷ நடமாட்டமும் இருப்பதை கவனித்து அங்கே போக முற்பட்டார்கள். மஞ்சு மஞ்சு என்று கூறியபடி வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்த ரோகிணி ஓட்டமும் நடையுமாக ஒவ்வொரு அறையிலும் மஞ்சுநாத்தை தேடினாள். அவளுக்கு தெரிந்த இடம் என்பதால் வேறு எங்கேயும் யாரும் தட்டுப்படவில்லை என்றால் இங்கேதான் வந்திருப்பான் என்ற அவளுடைய அனுமானம் தவறிப்போக வெளியே தெருமுனையில் கேளடிப்படி வரும் சத்தம். பேய் மிளகை கையில் அறுக்காமல் தூவிக்கொண்டு தன் கோச்சு வண்டியில் தாவி ஏறி வேகமாக குதிரைகளை இருட்டு கவிய பாதையில் செலுத்தி கொண்டு விரைந்தாள். துறைமுகம் நோக்கி சீரான வேகத்தோடு சென்று கொண்டிருந்த கோச் அதுவரை பின் தொடர்ந்தவர்களை உதறிவிட்டு குண்டும் குழியுமான பாதையில் அச்சு கடகடக்க போய்கொண்டிருந்தது.
நங்கூரம் பிழைப்பு அகற்றி பயணப்பட தயாராக இருந்த சிறு கப்பல் அவளுக்காக காத்திருந்தது. கெரிசோப்பாவில் இருந்த பனாஜி, அங்கிருந்து சூரத்தில் இருந்து லிஸ்பன் போக ஒவ்வொரு கட்டம் பயணமும் திட்டமிட்டிருந்தாள் ரோஹிணி. மஞ்சுநாத் காணாமல் போனதுதான் எதிர்பார்க்காத துக்கமாக அவளை பீடித்தது. நடு இரவில் கவனத்தை கவராமல் சிறு கப்பலில் கெரிசோப்பா துறைமுகத்தில் இருந்து புறப்படும் முன் அவளுக்கு நப்பாசை. மஞ்சு வீடு திரும்பி இருப்பானா என்று ஓடோடி வந்து அவனை தேடி ஏமாற்றம் மனதை முழுவதுமாக ஆக்கிரமிக்க அவள் சிறு கப்பல் கரையோடு தொட்டு நிற்கும் கடல் பாலத்தில் நடந்து கப்பல் நுழைவழியில் நின்றாள். அவள் பெட்டிகள் ஒவ்வொன்றாக கப்பலில் ஏற்றப்பட கப்பல் தரையில் சாய்ந்து படுத்து வானத்தை நோக்கினாள். நட்சத்திரம் ஏதுமின்றி வெளிர் சாம்பலும் கருப்புமாக இருந்தது ஆகாய பரப்பு. நேமிநாதன், பரமன், பெத்ரோ, சென்னபைரதேவி, திம்மராஜு என்ற முகங்களின் அணிவகுப்பு. நேமிநாதன் ஆவியாக மிதந்து வந்தான், உடை உடுத்திய ஆவி. ரோகிணி மகன் மஞ்சுநாத்தை தேடினாள். கூட்டத்தில் அவன் இல்லை. தேடி களைத்து அவள் கிடந்தபடி பாட ஆரம்பித்தாள். ஆராரோ ஆரிரோ ஆரடிச்சார் சொல்லியழு. மஞ்சுநாத் அப்பா அப்பா என்று கூப்பிடும் குரல் அலைகளின் வெற்று ஆரவாரத்தில் மங்கி மறைய கப்பல் நகர்ந்தது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.